என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பண்ணிக்கலான்னு இப்போ அதை நறுக்கிட்டு காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதிலே 4 உளுத்தம்பருப்பு இருந்துச்சு அப்படியே போட்டேன். ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். இது வறுத்து நம்ம எடுத்துட போகிறோம். நல்லா படப்படன்னு வெடிச்சிச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். 3 கிலோ தக்காளி இருந்துட்டு 1 கிலோ புளி போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். வந்து நான் பொடியை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வதக்கியாச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு தக்காளி ஊறுகாய்க்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். பூண்டு வந்து தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன், வாசனையாக இருக்கும், அப்போ தான் அதையும் போட்டுக்கலாம். வெடிக்கு பார்த்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதிலே போட்டுக்கலாம். கேஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு அரை கப்பு வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இதில் 3 தக்காளி, 1 புளி, அரை மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவையானது போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய். இது வந்து நம்ம கடாய் லாஸ்ட்டில் இருந்துச்சுல, அதனால் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அதனால் வேஸ்ட் ஆகுமேனு சாதம் போட்டு பிசைஞ்சிட்டேன். இப்போ எங்கள் பொண்ணுக்கு 2 உருண்டை கொடுத்துரும். அதுலேயே நல்லா தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? 2 உருண்டை வாங்கி சந்தியாவுக்கு 2 உருண்டை கொடுத்துருக்கேன்.